ஹாஸ்பிட்டல் பேக் ரெடி பண்ணும்போது மறக்காம இந்த 3 விஷயத்த எடுத்து வைங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த நிப்பிள் கிரீம் குழந்தை பிறந்து கொஞ்ச நேரத்திலேயே நம்மளுக்கு இது தேவைப்படும். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பிரஸ்ட் ஃபீட் பண்ணும்போது நம்மளுக்கு பிரஸ்ட் ரொம்பவே பெயின்ஃபுல்லா இருக்கும். இந்த கிரீம் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த பெயின் ரெடியூஸ் ஆயிரும். இத அப்ளை பண்ணிட்டு பேபி சக் பண்ணாலும் பேபிக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஒரு நல்ல பிராண்டா பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பிரஸ்ட் பேட் நம்ம ஃபீட் பண்ண ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிரஸ்ட் மில்க் அப்பப்போ லீக் ஆகும். ட்ரெஸ்லலாம் நம்மளுக்கு ஈரமா இருக்கிற மாரி இருக்கும். அதுவே நம்மளுக்கு ஒரு மாரி நச நசன்னு இருக்கும். இந்த மாரி நம்ம பேட் வச்சிருந்தோம்னா, அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ் அண்ட் த்ரோ அப்படி இல்லன்னா, கிளாத்ல கப் சைஸ்க்கு ஏத்த மாரி வாங்கி வச்சுட்டோம்னா, அப்பப்போ நம்ம வாஷ் பண்ணி ரீயூஸும் பண்ணிக்கலாம். இது மிஷின்லயும் நம்ம போட்டு வாஷ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபீடிங் பில்லோவ கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஃபீட் பண்ணும்போது பேபிக்கும் நம்மளுக்கும் கரெக்ட்டான ஒரு பொசிஷன் கிடைக்காது. இது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபீட் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் சொன்னதெல்லாம் நான் ஹாஸ்பிட்டல் பேக்ல பேக் பண்ணாம தப்பு பண்ணிட்டேன். நீங்க கண்டிப்பா மறக்காம எடுத்துட்டு போங்க.